நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இங்க குடிப்பீங்க, உங்க அம்மா என்ன திட்டுவா. ஏதோ நான் தான் உங்களுக்கு பாட்டிலா ஊத்தி கொடுத்து குடி குடின்னு சொல்ற மாதிரி என்ன திட்டுவா. என்னடா பண்றீங்க? பா சரக்குலாம் இல்லப்பா, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான். கூல் ட்ரிங்க்ஸா? ஆமாப்பா. மிக்சிங்க பாக்குறேன். ஆமா கூல் ட்ரிங்க். ஒன்றும் இல்லை. அதை அடிச்சு அடிச்சு உங்களுக்கு எதை பார்த்தாலும் சரக்கு மாதிரியே தெரியுது. டேய் இப்ப நான் குடிக்கிறதையே நிப்பாட்டிட்டேன் தெரியுமா உனக்கு? எத்தனை நாளா? 1 வீக் ஆச்சு, 7 நாள் ஆச்சு. ஓகே பரவாயில்லையே. என்னடா பாட்டிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இப்பதான் நீங்க ஏதோ ஃபாரின்ல இருந்து இறங்கின மாதிரி கேக்குறீங்க. இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏய் சத்தியமா எனக்கு தெரியாதுடா. எப்பவுமே நீங்க 2 பேரும் க்ளோஸா அந்யோன்யமா பழகுவீங்கல்ல. ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. சோ அது மட்டும் எனக்கு தெரியுது, ஏதோ டென்ஷன் இருக்குன்னு. ஆனா என்ன காரணம்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. ஐயோ அப்பா, எனக்கு பாட்டி கூட ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அவங்களுக்கு தான் என் கூட பிரச்சனை. அவங்களால பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்பா அவனை உடனே குழந்தைய பெற்றுக்கோன்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் முடியாதுங்கிறான். அதான் அவங்க இவன் மேல கோபத்தில் இருக்காங்க. உடனே குழந்தையா? ஐயோ எனக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. இந்த டைம்ல என் பையனுக்கும் குழந்தை பிறந்தா ஐயோ ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுமே. அப்பா நான் ஒன்றும் பெத்துக்கவே முடியாதுன்னு சொல்லலை இல்ல. இப்போதைக்கு எங்களுக்கு வேண்டாம் தான் சொல்றேன். அதுக்கே பாட்டி என்கிட்ட அவ்வளோ கோவப்படுறாங்க. குட் டெசிஷன். இப்ப குழந்தை வேணாம்டா. உனக்கு என்னடா வயசாச்சு? ஜஸ்ட் 24. நீயே சின்ன குழந்தைடா. இன்னொரு 2-3 வருஷம், 4 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கோ. ஓகே பொறுமையா பெத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. அந்த காலத்துல தான் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிட்டியா இல்லையான்னு அப்பப்ப கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லையே. காலம் ரொம்ப மாறி போச்சு. ஆனா பாட்டி கேக்குறாங்களேப்பா. பாட்டி தானே ஏன் மம்மி, நான் பேசிக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரிப்பா. அப்படியே இப்ப நம்ம விஷயத்தையும் மெதுவா பேசி பார்க்கலாமா?